வாரணாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த பிரதமர் மோடி தனக்கு 3 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக தெரிவித்துள்ளார். வங்கியில் வைப்பு தொகையாக 2,85,00,000 ரூபாய் இருப்பதாக தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டை காட்டிலும் தற்போதைய சொத்து மதிப்பு சுமார் 50 லட்சம் ரூபாய் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். தனது பெயரில் சொந்தமாக வாகனங்களோ குற்ற வழக்குகளோ எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2,67,000 ரூபாய் மதிப்புள்ள 4 தங்க மோதிரங்கள் வைத்திருப்பதாகவும் பிரதமர் மோடி தனது வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பிரதமர் மோடியிடம் வேட்புமனு பெற்ற தென்காசிக்காரரின் புகைப்படம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. IAS அதிகாரி S. ராஜலிங்கம் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரைச் சேர்ந்தவர். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு வாரணாசி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளார். அவரிடம் பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது S. ராஜலிங்கம் அமர்ந்திருக்க பிரதமர் மோடி எழுந்து நின்று உறுதிமொழி வாசித்தது தொடர்பான புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி தென்காசி மாவட்ட மக்களிடையே பேசுபொருளாகியுள்ளது. பெரிய வாக்குறுதிகளை அளிக்கும் பாஜக அவற்றை நிறைவேற்றாது என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பு என பிரதமர் மோடி மிகப்பெரிய வாக்குறுதிகளை அளித்ததாகவும் ஆனால் எதையும் நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் பிரதமர் பதவிக்கு என்று ஒரு கண்ணியம் இருப்பதாக தெரிவித்த பிரியங்கா காந்தி அந்த கண்ணியத்தை மோடி குறைத்துவிட்டதாகவும் விமர்சித்தார். மக்களவைத் தேர்தலில் தான் பிரச்சாரம் செய்வதை பாஜக விரும்பவில்லை என்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானா மாநிலம் குருஷேத்ராவில் வாகன பேரணியில் ஈடுபட்டு ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் சிறையில் இருந்த 50 நாட்களில் 5 கிலோ எடை குறைந்ததாக தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். தேசிய கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்கள் முன்னுதாரணமாக செயல்படுவதோடு சமூகத்தின் மென்மையான கட்டமைப்பை சிதைக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. கடந்த 2 மாதங்களில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வரப்பெற்ற 425 புகார்களில் 90% புகார்கள் முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக பிரதமர் மோடி மீதும் ராகுல் காந்தி மீதும் பெறப்பட்ட புகாரில் சம்பந்தப்பட்ட கட்சிகளின் தலைவர்கள் அளித்துள்ள பதில்களை ஆராய்ந்து வருவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் வாக்கு எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை விரைவில் தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். சவுக்கு சங்கருக்கு வரும் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து கோவை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் கடந்த 4ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் போலீஸ் காவல் நிறைவடைந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது கை முறிந்துள்ளதால் சிறையில் மனநலம் பாதிக்கப்பட்ட அறையிலிருந்து மாற்றி தருமாறு சவுக்கு சங்கர் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இதையடுத்து கோரிக்கையை மனுவாக அளித்தால் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிற்கு பரிந்துரை செய்வதாக நீதிபதி தெரிவித்தார். சென்னையில் ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் வீட்டை தொடர்ந்து அவரது அலுவலகத்திலும் போலீசார் சோதனை நடத்தினர். நுங்கம்பாக்கத்தில் உள்ள ரெட்ஃபிக்ஸ் அலுவலகத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே ஒட்டுமொத்த ரெட்ஃபிக்ஸ் நிறுவனமும் முடக்கும் விதத்தில் காவல்துறை செயல்பட்டு வருகிறது என்று ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் வழக்கறிஞர் ஜான்சன் தெரிவித்திருக்கிறார். போலீசார் சோதனைக்கு வந்தபோது எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் 53 ஆவணங்களை அவர்கள் எடுத்து சென்றதாகவும் ஃபெலிக்ஸின் மனைவி ஜான் ஃபெலிக்ஸ் தெரிவித்துள்ளார். சோதனைக்கு வந்தபோது கொஞ்சம் கடினமாக நடந்து கொண்டதாக தெரிவித்த அவர் அனைத்து பொருட்களையும் களைத்துவிட்டு அப்படியே சென்று விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். சட்டவிரோதமாக எதுவும் வாங்கப்படவில்லை என்றும் 2 பழைய லேப்டாப்புகள், ஐபேட், சிம் கார்டு, ஐடி கார்டை பறிமுதல் செய்து சென்றதாகவும் அவர் கூறினார். ஜெயக்குமார் மரண விவகாரத்தில் நெல்லை மாவட்ட காவல்துறை சரியாக விசாரணை நடத்தும் என நம்புவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை தெரிவித்திருக்கிறார். கை கால்களை கட்டி ஒருவர் இறந்திருக்கிறார் என்றால் அது கொலை என்பதுதான் தங்களுடைய பார்வை என்றும் அவர் கூறினார். முழு விசாரணை அறிக்கை வந்த பின் முதல்வரிடம் பேசுவோம் என்றும் செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார்.
பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த சென்னையில் என்ஐஏ அதிகாரிகள் முகாமிட்டுள்ளனர். குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட அப்துல் மதீன் தாஹா என்பவருக்கு சென்னையில் 2 பேர் உதவி செய்ததாக கிடைத்த தகவலின் பேரில் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் சைந்தவி மனமுறிவு விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த தயாரிப்பாளர் கே. ராஜன் கணவன் மனைவி இருவரும் விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்று கூறியவர் விவாகரத்து வழக்கால் நீதிமன்றம் நிரம்பி வழிவதாக தெரிவித்தார். சூரிய வெடிப்பு குறித்த தகவல்களை ஆதித்யா L1 விண்கலம் வெளியிட்டுள்ளது. சூரியனை ஆய்வு செய்வதற்கான விண்ணில் செலுத்தப்பட்டுள்ள ஆதித்யா L1 விண்கலம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள லெக்ஸ்ராஞ்சியன் 1 என்ற புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த விண்கலம் சூரிய வெடிப்பு குறித்த தகவல்களை தற்போது வெளியிட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஹிந்துஸ்தான் தாமிர சுரங்கத்தில் லிப்ட் விழுந்ததால் 1900 அடி ஆழத்தில் 14 பேர் சிக்கியுள்ளனர். லிப்டில் இருந்த 14 தொழிலாளர்களின் நிலை என்னவென்றே தெரியாத நிலையில் மீட்பு பணியில் காப்பர் நிறுவன ஊழியர்களும் தீயணைப்பு துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். அவர்களை மீட்டதும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக ஆம்புலன்ஸுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மின்சார கார்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கான இறக்குமதி வரி அதிகரிக்கும் திட்டத்தை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். நடப்பாண்டிலேயே இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்த பொருட்களுக்கான வரி படிப்படியாக உயர்த்தப்படும் எனவும் அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த முடிவுக்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஐபிஎல் தொடரில் 64வது லீக் போட்டியில் டெல்லி அணி 19 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோவை வீழ்த்தியது. முதலில் பேட் செய்த டெல்லி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 208 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து பேட் செய்த லக்னோ அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 189 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோ அணியில் 61 ரன்கள் விளாசிய நிக்கோலஸ் பூரன் 58 ரன்கள் எடுத்த ஹர்ஷத் கான் ஆகியோரின் அதிரடி பேட்டிங் வீணானது. ஐபிஎல் தொடரில் நேற்றைய ஆட்டத்தில் லக்னோவை வீழ்த்தியதன் மூலம் 14 புள்ளிகளுடன் டெல்லி அணி புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியது. இதன் மூலம் பிளே ஆஃப் செல்வதற்கான குறைந்தபட்ச வாய்ப்பை டெல்லி அணி தக்க வைத்துக் கொண்டது. லக்னோ அணி 12 புள்ளிகளுடன் 7வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. மேலும் இந்த போட்டியின் முடிவால் நடப்பு ஐபிஎல் தொடரில் 2வது அணியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. இதுவரை 12 போட்டிகளில் விளையாடி 16 புள்ளிகள் பெற்றுள்ள ராஜஸ்தான் அணி ரன் ரேட் அடிப்படையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் 65வது லீக் போட்டியில் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் உள்ள பரஸ்பரா கிரிக்கெட் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. பஞ்சாப் அணியை பொறுத்தவரை ஏற்கனவே தொடரிலிருந்து வெளியேறிவிட்டதால் ஆறுதல் வெற்றி பெற முயற்சிக்கும். ராஜஸ்தான் அணி ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்ட நிலையில் இன்று வெற்றி பெற்றால் புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களை உறுதி செய்வதற்கான வாய்ப்பை அதிகரித்துக் கொள்ளும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 18ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் கோவை, சிவகாசி மற்றும் சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னையில் நள்ளிரவில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், எழும்பூர், அண்ணா சாலை, கிண்டி, மேற்கு மாம்பலம் போன்ற பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது. நள்ளிரவில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் சென்னை மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் நள்ளிரவில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. கடந்த சில நாட்களாகவே வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென மழை பெய்தது. திட்டக்குடி, வேர்க்கோடு, மேலவாசல் வீதி, பருவதம், மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உருவானதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் கார் விபத்திற்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாலை விபத்தில் உயிரிழந்தவர்கள் சென்னை வடபழனியைச் சேர்ந்த விக்னேஷ் குடும்பத்தினர் என்பதும் புதுச்சேரிக்கு சுற்றுலா முடித்துவிட்டு சென்னை திரும்பிய போது விபத்தில் சிக்கியதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை மாநகர பேருந்தில் இருக்கையில் அமர்வது தொடர்பாக பயணிகள் ரத்தம் சொட்ட சொட்ட தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் ஒருவருக்கு முகத்தில் காயம் ஏற்பட்ட நிலையில் இருவரும் தாக்கிக் கொண்டதால் பேருந்து ஓட்டுநர் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் பேருந்தை நிறுத்தி வைத்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். இதையடுத்து அங்கு வந்த நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் தகராறில் ஈடுபட்ட இருவரையும் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். சென்னை புளியந்தோப்பில் குழந்தையை கடத்த முயன்றதாக கஞ்சா போதை ஆசாமியை பொதுமக்கள் அடித்து துவைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக புகார் பெற்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் முழு போதையில் இருந்த அஜித்தை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கெஜ்ரிவாலின் வீட்டில் தாக்குதலுக்கு ஆளான பெண் MP ஸ்வாதியின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அவரது முன்னாள் கணவர் புகார் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் வீடியோ மூலம் பேசியுள்ள ஸ்வாதியின் முன்னாள் கணவர் நவீன் ஜெய்ஹிந்த், ஸ்வாதி மிரட்டப்பட்டுள்ளதாகவும் அவரை தாக்கியவர் யாரோ ஒருவரின் அறிவுறுத்தலின்படி செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் ஆம் ஆத்மி கட்சி மூத்த தலைவர் சஞ்சய் சிங்குக்கு எல்லாம் தெரியும் என்றும் முதலில் நடப்பதை அவர் நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை ராணுவத்திலிருந்து 9,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக ஊதியம் உள்ளிட்ட பிரச்சினைகளால் ராணுவத்திலிருந்து விலகி செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் விலகி சென்றவர்கள் அளித்த கடிதத்தின் அடிப்படையில் இதுவரை 9,770 பேர் ராணுவத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ராணுவ தலைமையகம் தெரிவித்திருக்கிறது. இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக முன்னாள் நியூசிலாந்து வீரர் ஸ்டீஃபன் பிளெமிங்கை நியமிக்க BCCI விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 15 ஆண்டுகளாக ஸ்டீஃபன் பிளெமிங்கின் பயிற்சியின் கீழ் செயல்பட்டு வரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 முறை கோப்பையை வென்றுள்ளது. இது தவிர தென்னாப்பிரிக்கா T20 லீக், அமெரிக்காவின் MLC லீக் உள்ளிட்ட பல தொடர்களில் பிளெமிங் பயிற்சியாளராக உள்ளார். எனினும் இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிப்பது தொடர்பாக பிளெமிங் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. மொபைல் எண் துண்டிக்கப்பட போவதாக வரும் போலி அழைப்புகள் குறித்து பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்று தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் தொலை தொடர்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இதுபோன்ற அழைப்புகள் மூலம் இணையதள குற்றவாளிகள் இணைய வழியில் குற்றங்களையும் நிதி மோசடிகளையும் அரங்கேற்ற முயற்சிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்குரிய மோசடி அழைப்புகள் வந்தாலும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தாலும் இணைய வழியில் புகார் தெரிவிக்கலாம் என்றும் தொலை தொடர்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி கல்லூரிகளில் தமிழ் பாட வகுப்புகளின் எண்ணிக்கையை குறைத்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் புதுச்சேரி அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் புதுச்சேரி பல்கலைக்கழகமும் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் தொடர்ந்து ஏறுமுகத்திலிருந்து பூண்டின் விலை இன்றைய தினம் மாற்றமில்லை. 1 கிலோ பூண்டு 300 ரூபாய் முதல் 350 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விற்பனையில் 1 கிலோ பூண்டு 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சமையலுக்கு தினமும் பயன்படுத்தப்படும் பூண்டு 350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை எழும்பூர் குடும்பநல மருத்துவ பயிற்சி மையத்தின் முதல்வராக பணியாற்றி வரும் மருத்துவர் பழனியின் நொளம்பூர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனை நிறைவு பெற்றது.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுகாதார பணிகள் துணை இயக்குநராக பணிபுரிந்த மருத்துவர் பழனி அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து நடத்தப்பட்ட இந்த சோதனையில் 5,26,000 ரூபாய் பணம், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள முக்கிய நில ஆவணங்கள், வெள்ளிப் பொருட்கள், மடிக்கணினி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூரில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு நிலத்தின் ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு 1 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்ட தாசில்தார் மற்றும் காவலரை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். லஞ்ச ஒழிப்புத்துறை ஆலோசனைப்படி புகார்தாரரான சமூக ஆர்வலர் பொன் தங்கவேல் ரசாயனம் தடவிய 3 லட்சத்தை அடையாறில் கார்ப்பரேஷன் அலுவலகத்திற்கு சென்று கொடுத்துள்ளார். அப்போது காவலர் அருண்குமாரை கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை பின்னர் தாசில்தார் சரோஜாவின் அறையில் சோதனை மேற்கொண்டு அவரையும் கைது செய்தனர். லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்திய போது அங்கு பாஜக பிரமுகர் கராத்தே தியாகராஜன் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார். தென் சென்னை தேர்தல் அலுவலகமாக இருக்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணையத்தின் அனுமதியின்றி சோதனை நடத்தப்படுவதாக அவர் கூறியதோடு தென் சென்னை பாஜக வேட்பாளரின் தகவல்களை எடுத்து செல்ல வந்ததாக குற்றம் சாட்டியது காவல்துறையினருக்கே குழப்பத்தை ஏற்படுத்தியது. லஞ்சம் வாங்கிய தாசில்தார் மீது நடவடிக்கை எடுக்கும்போது பாஜக நிர்வாகி கராத்தே தியாகராஜன் எதிர்ப்பு தெரிவித்தது போலீசாருக்கு சந்தேகத்தை எழுப்பியது. சென்னையில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கோவில் பூசாரி மீது பெண் தொகுப்பாளர் ஒருவர் புகார் அளித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூசாரி கார்த்திக் முனிசாமியின் செல்போனில் பல பெண்களை ஆபாசமாக படங்கள் எடுத்து வைத்திருப்பது தெரிந்து கொண்டதால் தொகுப்பாளினியை தாக்கி துன்புறுத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. பாரிமுனையில் உள்ள காளிகாம்பாள் கோவில் பூசாரி கார்த்திக் முனுசாமி மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள அவரை தேடி வருகின்றனர். 5 ரூபாய் குர்குரே பாக்கெட்டை வாங்க மறந்து வீட்டிற்கு வந்த கணவரை விட்டு மனைவி பிரிந்து சென்ற சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்துள்ளது. இந்த வழக்கு குடும்ப நல மையத்திற்கு மாற்றப்பட்டு அங்கு முதற்கட்டமாக இருவருக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த குடும்ப நல ஆலோசகர், அந்த பெண்ணுக்கு குர்குரே மீதான அதீத நேசம்தான் பிரச்சினைக்கு காரணம் என்று கூறியுள்ளார். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகள் பங்கேற்கும் கிரிக்கெட் போட்டிகளுக்கான அட்டவணையை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது. ஒருநாள் போட்டிகள் ஜூன் 16 முதல் 23ஆம் தேதி வரை பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெறவுள்ளன. தொடர்ந்து இரு அணிகளும் பங்கேற்கும் ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி ஜூன் 28ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்குகிறது. இதனைத் தொடர்ந்து 3 T20 போட்டிகள் முறையே ஜூலை 5, 7, 9 ஆகிய தேதிகளில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது. நடிகை நயன்தாரா மீண்டும் மம்மூட்டியுடன் இணைந்து நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மம்மூட்டி நயன்தாரா நடிப்பில் மலையாளத்தில் வெளியான பாஸ்கர் தி ராஸ்கல் சூப்பர் ஹிட் படமாக மாறியது. இதைத் தொடர்ந்து மீண்டும் மம்மூட்டியுடன் இணைந்து நயன்தாரா நடிக்க உள்ளார். இப்படத்தை இயக்குநர் கௌதம் மேனன் இயக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. படம் உறுதி செய்யப்பட்டால் கௌதம் மேனன் உடன் நயன்தாரா இணைவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை திருவொற்றியூரில் தொடர்ந்து ஏற்படும் மின்தடையால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். ராமானுஜம் தெரு பகுதியில் கடந்த 1 மாதமாக மின்தடை பிரச்சினை நிலவி வருகிறது. மேலும் இரவு நேரங்களில் 10 முறைக்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் இரவு நேரங்களில் மக்கள் தூங்க முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் நடிகர் KPY பாலா கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். நடிகர் விக்கி சிவாவுடன் இணைந்து பல்வேறு நடிகர்களின் குரலில் மிமிக்ரி காமெடி செய்ததோடு நடனமாடியும் மாணவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் பாலா, யாருடைய கருப்பு பணத்தையும் தான் வைத்திருக்கவில்லை எனவும் வெயிலில் நின்று கருத்த பணத்தில் உதவி செய்வதாக கூறினார். கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்த சுஜித் என்பவர் ராஜஸ்தான் அணி வீரர் சஞ்சு சாம்சனின் தீவிர ரசிகராக உள்ளார். இந்நிலையில் தனது வீட்டு மொட்டை மாடியில் சஞ்சு சாம்சனின் ஓவியத்தை வரைந்து அதை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். இணையம் முழுவதும் அந்த காட்சிகள் வைரலான நிலையில் சஞ்சு சாம்சன் அவரது இன்ஸ்டாகிராம் வீடியோவில் நெகிழ்ச்சியுடன் கமெண்ட் செய்துள்ளார்.
வடகொரியாவில் பெண்கள் சிவப்பு நிற லிப்ஸ்டிக்கை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு நிறம் கம்யூனிசத்துடன் வரலாற்று தொடர்பை கொண்டிருந்ததாலும் அந்நாட்டு தலைமை முதலாளித்துவம் அடையாளமாக கருதுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சிவப்பு லிப்ஸ்டிக் போட்டிருக்கும் பெண்கள் கவர்ச்சியாக இருப்பதாகவும் அதன் மூலம் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டிற்கு எதிராக அவர்கள் செல்லக்கூடும் எனவும் அந்நாட்டு அரசு கருதுகிறது. ஏற்கனவே வடகொரியாவில் தோல் நிற மற்றும் நீல நிற ஜீன்ஸ், நீளமான தலைமுடி போன்றவை தடை செய்துள்ளது. வாழ்வில் என்ன நடந்தாலும் காலம் போல் கடந்து செல்வேன் என்று கவிஞர் வைரமுத்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்த பதிவில் தன்னை பழித்தோர், பகைத்தோர், சிறுமைப்படுத்தியோர், பொய்கள் கூட்டி தீமை செய்தோர், தனது வெற்றி வாய்ப்புகளை தட்டிவிட்டோர் என அனைவரும் வாழ்க என்று, ஆனால் தான் அனைத்தையும் காலம் போல கடந்து செல்வேன் எனவும் ஞானியை போல் பதிவிட்டுள்ளார். ஏற்கனவே இசையமைப்பாளர் இளையராஜா மற்றும் வைரமுத்து இடையே இசையா மொழியா என்ற சர்ச்சை பூதாகரமாகி வரும் நிலையில் வைரமுத்து இதை பதிவிட்டுள்ளது கவனம் பெற்றுள்ளது.